ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஒரு சின்ன டிஸ்க்ளைமருக்காக நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. ஆக்சுவலி வந்து நேற்று வந்து ஒரு எபிசோட் 2 வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து நான் எடிட் பண்ணது வந்து 15 அன்றைக்கி எடிட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து நைட் டைமில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கிராஷ் ஆகிடுச்சு எக்ஸ்போர்ட் ஆனது. அதனால் நான் வந்துட்டு மிட் நைட்குள்ளே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மிட் நைட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் போஸ்ட் பண்ணது என்னவோ அதுக்கு அடுத்த நாள் தான். அதை நான் வந்து எடிட் பண்ண மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நான் வந்து நாளைக்கு என்ன டேட்டு, ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு டேட் என்னடா? நாளைக்கு டேட் வந்து 18 நம்ம ஏன் டேடா? நாளைக்கு வந்து 18 நாளைக்கு தான் வந்து வீடியோ போடுறதா. அதாவது ஒரு மாடு எனக்கு இன்னி ஒரு நாள் ஃபுல்லாக கேப் கிடச்சிருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாள், அதாவது நாளைக்கு நான் போட்டிருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கேப் கிடச்சிருக்கும், நான் எடிட் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நடந்த சினேரியோ என்னென்னா, நான் வந்து அந்த எடிட் பண்ணாத, அதாவது அதுக்கு 19 அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் 18 போட்ட வீடியோ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதனால் இப்போ என்ன சிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 19 தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அதிகமாக எனக்கு ஃபுட்டேஜ் இல்லாதனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்த வீடியோ மாதிரி லென்த்தாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் வந்து சீக்வன்ஸ் வச்சுருப்பேன். ரொட்டேட் நீங்கள் பண்ணுற மாதிரி நானே வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதுபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து ராவையில் இருக்கோம். ராவையில் இருந்துட்டு நான் வந்து முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் வச்சு இப்போ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபுட்டேஜஸ் இல்லை. நான் லைவ்ல இருந்திருந்தேன்னா நான் வந்து வேற யார்ட்டே ஃபுட்டேஜ் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து எல்லாரும் தூரத்தில் இருக்காங்க, ஃபுட்டேஜ் வந்து என்னால் வாங்க முடியல. ஸோ நான் வந்து இந்த டிஸ்க்ளைமர் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. 6.5 hours later. மணி கரெக்டா இப்போ ஒரு 5:33 ஆகுது, 5:35 ஆயிடுச்சு. இப்போ வந்து கரெக்டா நாங்க இப்பதான் எழுந்தோம். என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும், இப்பதான் எழுந்திரிச்சிட்டு இப்போ நாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக போறோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து எங்கன்னா ஒரு 4 to 5 hours ஜேர்னி. மச்சி, நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கடா தெரியலையா? நெக்ஸ்ட் ஸ்பாட் என்ன அப்புறமா அப்டேட் பண்றேன். இந்த இப்பெல்லாம் பீப்புள்ஸ் எல்லாம் கம்மியா, ஆனா மறந்துட்டாங்க இவன். நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து எங்கன்னு தெரியல. நான் வந்து போட்டேன்னா வந்து எடிட்லயே வந்து அப்டேட் பண்றேன் நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கேட்ச் அப். ஆக்சுவலி நேத்தோட மைக் வாங்கினேன். மைக் செக் பண்ண ஒர்க் ஆச்சு. கடையில செக் பண்ண ஒர்க் ஆச்சு. அந்த மைக் வச்சு தான் வீடியோ எடுக்கலாம் இருந்தேன். ஆனா ஆக்சுவலி இந்த பாட்டு இல்லாதனால நான் அப்படியே எடுக்கிறேன். இப்ப என்னால முக்கியமான காரணம் நான் மைக் யூஸ் பண்ணலாம். இப்ப என்னால எடுக்க முடிய நிலைமையில நான் இல்ல. ஏன் பாருங்க நீங்களே. ஃபுல்லா போன். என்னால இப்ப எடுக்க கூட முடியல வீடியோ. ஃபுல்லா பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க.
ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கு. கடைசி சீட்ல லாங் ஆகி உட்காந்துருக்கேன். பேக்ல லேப்டாப் இருக்கு. எல்லாரும் போனை எடுத்துட்டானுங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பொசிஷன்ல உட்காந்துருக்கேன். மைக்கு பாக்கெட்ல இருக்கு. எப்படி மறுபடியும் வச்சுட்டு எதையும் ஆன் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கிட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இப்போ பின்னாடி இருக்க இந்த லொக்கேஷனில் தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். நார்மல் ஃபோனில் எடுத்தேன், ஐஃபோனில் இல்லாமல். இப்போ என் ஃப்ரெண்டோட நவீனோட ஃபோன் இது. ஐஃபோன் எடுத்துட்டு இப்போ தான் வந்து வீடியோ எடுக்க வரேன். என்ன பண்ணுறது, உங்களுக்கு அட்லீஸ்ட் லொக்கேஷன் அது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நிறைய பேசினேன், ஆனால் ஒரு மைக் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். அந்த மைக் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகல. கடுப்பில் போட்டு உடச்சிட்டேன். பஸ் கிளம்பிச்சு நான் the next day. மணி இப்போ 5:25 ஆகுது. 5:45 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களா வாகா பார்டர், எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. அதனால இப்போ அவசரமா நானும் நடந்து போயின்னு இருக்கோம். ஃப்ரெண்டில் எல்லாம் ஓடின்னு இருக்காங்க, பார்க்கவே காமெடியாக இருக்குது. ஏன்டா ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் கேட்டதும் சொல்கிறாங்க எல்லாம் வேகமா ஓடுறா, ஏதாவது ரிச்சோலா ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள எடுத்து வச்சு நாங்கள் இவ்வளோ தான் வந்து பார்க்காம போனேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஓடுறதா சொன்னாங்க. அதான் கண்ணாடி இப்போ நிறைய காட்ஸ்லாம் இருக்காங்க. ஃபோன் வைக்கிறேன். ஓடிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சத்தம் கேட்குது, போய் பார்க்கணும்டா. இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போகவே கூடாது, பார்த்துருந்தோம். எனக்கு முன்னாடி கூட்டமே ஓடுது. எத்தனை பேர்றாடே வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் செம்ம கூட்டம். வெளியில பார்த்தா ஒரு கூட்டம் இல்லை, இங்கே வந்தோடனே சரியான கூட்டம். रिट्रीट सेरेमनी परेड की कार्रवाई समाप्त श्रीमान। வாகா பாட்டர்ல எப்படியோ கடைசியா நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ வந்து மறுபடியும் பஸ்ஸுக்கு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கோம். வரப்ப எவ்வளவு வேகமா வந்தோமோ அதுக்கு ஆப்போசிட், அதான் வரப்ப எவ்வளவு, அது வீடியோல இருக்கு, வரப்ப எவ்வளவு வேகமா ஓடி வந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டா மெதுவா நடந்து போயின்னு இருக்கோம். இப்பதான் போட்டோஸ்ல அங்க கிளிக் பண்ணோம். ஒரு போட்டோவே எனக்கு உருப்படியா செட் ஆகல. இவன் பக்காவா போட்டோ எடுத்துறான். ஏன்னா போட்டோ எடுத்து கொடுத்தது நானு, அதனால இந்த இடம் பார்க்க நல்லா இருக்கு. நான் காமிக்கிறேன் இருங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட் பாருங்க, பொம்மைக்கு மட்டும் அப்படியே ஃபுல்லாமே பொம்மை தான். இந்த பக்கம் இங்கே காமிக்கிறேன். நாகன் டெம்பிள் தோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் இருக்குது. ஹாய் பையா, இங்கே ஒரு பையன் நமக்காக ஹாய் காமிக்கிறேன்.